ये क्या है मामा? ये कपंगा स्कूल. ये भी कपंगा स्कूल. இது வந்து ஏஜ் கடை, பழைய காலத்து ஏஜ் கடை. சுனாமிக்கு முன்னாடி உள்ளது. சுனாமியில் இந்த பாலம்லாம் உடைஞ்சிருச்சு. இந்த பாருங்க பாலம் பாருங்க. தமிழில் போடுவோம் அந்த வீடியோ. இங்கே பாருங்க பாலம். ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான கோயில், மெரீன் முருகன் கோயில், மலை உச்சியில் இருக்கிற முருகன் கோயில். சுனாமியில் நிறைய மக்கள் வந்து அந்த கோயிலில் மேலே ஏறி தான் காப்பாற்றப்பட்ட கோயில். பல மக்களை வந்து உயிர் பழக்கி வச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகான ஒரு நடுவில் ஒரு ரோடு, அற்புதமான ஒரு ரோடு. ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து தென்னை மரத்தோட தோப்பு பார்க்கலாம். குளிச்சுக்காரங்களோட இதெல்லாம் குவார்ட்டர்ஸ், இது எலக்ட்ரிசிட்டி குவார்ட்டர்ஸ். சுனாமிக்கு முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் அம்மா மாமா உங்களுக்கு தான். நான் அப்போ வந்து எனக்கு 4 வயசு தான். இவ்வளோ நேரம் உங்களுக்கு நாங்கள் போன வீடியோவில் காமிச்ச இடம் அந்த இடம் அங்கே தான். முன்னாடி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிடைக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். அங்கேருந்து இங்கே கண்டினியூ ஆகும். அந்த இடம் ஃபினிஷிங், இங்கே ஸ்டார்டிங். கடல் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான கடல். போன வீடியோவில் உங்களுக்கு சிவன் கோயிலை காட்டியிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் முருகன் கோயிலை காட்ட போகிறோம். ரெண்டுமே கடல் கிட்ட உள்ள கோயில் தான். ஆனால் சிவன் கோயில் கடல்லையே இருக்குது, முருகர் கோயில் கொஞ்சம் உச்சியில் இருக்குது, ஹைட்டில். இங்கே பாருங்க ஒரு குரங்கு கூட இன்னைக்கு பார்க்க கிடைக்கிறது. இங்கே நிறைய குரங்கு இருக்கும். ஆமாம், குரங்கெல்லாம் இங்கே. இங்கிட்டு கடல், இங்கிட்டு காடு. கடல் காடு இரண்டுமே. ஃபர்ஸ்ட் ஜட்டியை காட்டிட்டு வந்துடுமா? ரிட்டனில் உங்களுக்கு நாங்கள் கோயிலில் சூப்பராக கோயிலில் காட்டுவோம். சூப்பராக நாங்கள் காட்டுறோம். அவங்க பாருங்க அங்கே போகிறது யாரு? ட்ரைபல்ஸ், பழங்குடியினர். இவங்க எல்லாரும் இங்கே பாருங்க, போகும்போதே வந்து நீங்கள் கோயிலை பார்க்கலாம். இங்கே பாருங்க முருகன், உச்சி முருகன் கோயில். எவ்வளோ ஒரு அருமையான கோயில் தான் நம்ம காட்டுறது. இங்கே பாருங்க, இதில் தான் சுனாமி வந்தப்போ நிறைய மக்கள் இந்த கிராமத்தில் உள்ளவங்க இது மேலே ஏறி தான் பிழைச்சாங்க. பின்னாடி டவர் இருக்கு, புது டவர். இதெல்லாம் புது டவர். இதெல்லாம் இங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இவங்க கடை இருந்துச்சு. உங்கள் அப்பா வச்சுருந்தாரு. உங்கள் கடை சுனாமிக்கு முதல்ல இங்கே இருந்துச்சு. 2000 நீங்கள் மிலீனியம் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் நான் கூட உட்காந்துருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் பாருங்கள் பக்கத்துலேயே வந்துருச்சு.
முதல்ல இது ஃபுல்லாகவே வீடு கிராமமாக இருந்துச்சு. மீனவர்கள் இருந்தாங்க, நிறைய மக்கள் இருந்தாங்க, கடை எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே போச்சு. மற்ற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனாமியில் மக்கள் மட்டும்தான் போயிருப்பாங்க. ஆனால் இந்த தீவில் வந்து தீவே பாதி போயிடுச்சு. இருங்க அப்படியே இருங்க, உங்களுக்கு இப்போ நியூ ஹார்பர் புது ஜட்டி சுனாமிக்கு அப்புறம் கட்டுனது காட்டணும். அப்படியே இருங்க, கண்டினியூ பண்ணுங்க. முருகன் அருமையான கோயில். இங்கே தான் தமிழர் சங்கம் இருந்துச்சு. ஆமாம், முன்னாடி பார்த்தா தெரிய மாட்டேங்குது. இது வந்து உங்களுக்கு முழுக்க சுனாமிக்கு முதல்ல இது கடல் இல்லை, இது ஃபுல்லாக டீச்சர்ஸ் குவார்ட்டரு. அவ்வளோ இதில் வந்து சுனாமியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் மட்டுமே 49 பேர், பிரின்ஸ்பாலை சேர்த்து 50க்கு மேலே இறந்து போனாங்க. சோனு நினைப்பான் அந்த பவர் ஹவுஸு நம்ம எடுக்கிற வீடியோ. இங்கே பாருங்கள், இங்கே மீன் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, சோனு ஒரு யூடியூபர் தானே. எவ்வளோ லென்த்தான இங்கே பாருங்க, எவ்வளோ அருமையான கடல். இங்கே பாருங்க ஜட்டி. மாமா குமாதேகானா? இங்கே பாருங்க, இது வந்து பேசஞ்சர் ஹால். கப்பல்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவாங்க. சைடுக்கு பார்த்திக்காதீங்க. உங்களுக்கு முருகன் கோயிலை காமிட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சு. ரிவர்ஸில் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க வீடியோ. எங்கள் அம்மா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க எங்கள் கூட. ஆமாம், இவங்க எங்கிட்டும் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் ஒய்ஃப். எங்கள் அம்மா ஸ்ரீ விஜயபுரத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான்